இந்த ஆச்சரியமான சரித்திரம் சொன்னால் காளிய நர்த்தனம் சொன்னால் காளியனுடைய தலையிலே சுவாமி நர்த்தனம் பண்ணி அனுகிரகம் பண்ணி காளியனுடைய பத்னிகள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணின சரித்திரங்கள்லாம் சொன்னாள். யஜ்ஞ பத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண சரித்திரம் சொன்னாள். கோவர்த்தனோத்தரணம் பண்ணி அவன் இந்திரனுடைய கர்வத்தை குறைச்சி தேவேந்திரனும் காமதேனும் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணின சரித்திரம் சொன்னாள். கோப கன்னிகைகள் எல்லாம் ஹேமந்த மாசத்திலே காத்தியாயினியை பூஜிச்சு பகவான பர்த்தாவரணம்னு ஆராதிச்ச பெருமையெல்லாம் சொன்னாள். இப்படி பரமமங்கல சரித்திரங்கள்லாம் சொல்லி ராசக்கிரீட சொல்றாள். வருணனை ஜெயிச்ச சரித்திரம் சொன்னாள். ஏகாதசியில பட்னி இருந்து துவாதசி ஸ்நானம் பண்ண நந்தகோபுரை வருணம் கொண்டு போயிட்டான். சுவாமி வருணலோகம் போய் அப்பாவை மூட்டுக்குன்னு வந்தாள். இந்திரனை கோவர்தனோத்தரணம் பண்ணி ஜெயிச்ச கதை சொன்னாள். பாணாசுர யுத்தத்துல பரமேஸ்வர விஜயம் சொல்ல போறாள். பிரம்மாவை இந்த வத்சாபரண காலத்துல ஜெயிச்ச சரித்திரம் சொன்னாள். இப்ப காம விஜயம் சொல்றாள் ராசக்கிரீட. இது மன்மத விஜயம். இது பகவான பிதாராத்ரி சரதோத்புல்ல மல்லிகா வீட்சரந்தும் மனச்சக்ரே யோகமாயாமுபாஸ்ரிதா. சுவாமி ராசபஞ்சாத்தியாயி பகவான் யோக மாயினாலே என்ன பண்ணினான்? சரத்காலத்துல மல்லிப்பூ பூக்கும்படியா பண்ணினாலாம். சரதோத்புல்ல மல்லிகாக பகவானபி தாராத்திரி யோகமாயா உபாசிரிதான். அதுக்காகத்தான் பிரம்மனிஷ்டா. சரத்காலத்துல மல்லிப்பூ பூத்து கிடக்காம வருஷா காடலாம். நல்ல சந்திரோதயமான காலத்துல வேணுகானம் பண்ணினாள். காளிந்தி புள்ளத்துல போய் கோபிகைகள் எல்லாம் சில கோபிகைகள் மாடு கறந்துட்டு இருந்தாள். சில கோபிகைகள் அடுப்புல சாதம் வச்சிருக்காள். சில கோபிகைகள் பால் காய்ச்சறதுக்கு வச்சிருக்காள். சில கோபிகைகள் குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுக்கிறாள். பர்த்தாக்கு சிரூடம் பண்றாள். பர்த்தாக்கு அன்னம் பண்ணிருக்காள். சில கோபிகள் சாப்பிட்டு இருக்காள். சில கோபிகள் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காள். வஸ்திரதாரணம் பண்ணிட்டு இருக்காள். இப்படி இருக்கிற சமயத்துல சுவாமி எங்க வேணுகானம் பண்ணினாளா? என்ன பண்ணினாள்? துஹந்தியோபியுகாஷ்சித் தோஹம் ஜக்த்வா சமுத்சுகா பயோதிஸ்ரித்ய சம்யாவம் அனுத்வாஸ்யாபராயயோ. பாடு கறந்துருக்கிறவள் இழுத்தப்பீரை விட்டுவிட்டு தனஞ்ச கையை தவுக்காமே கண்ணுட்டியாவது தூடாம சும்ப கீழே வச்சுட்டு கொல்லையால ஓடி போயிட்டாளாம் சுவாமிகிட்டே. தர்மம் போயிட்டு தர்மத்தை விட்டாள், அர்த்தத்தை விட்டாள், காமத்தை விட்டாள், பாலை விட்டுட்டாள். கண்ணுட்டி அவுத்து விடாவனா தர்மலோபம் வரும். பாலை விட்டுட்டா அர்த்தலோபம் வரும். தர்மார்த்த காமங்களை விட்டுட்டு மோட்சம் வேணும்னு போயிட்டாளாம் சுவாமிகிட்ட. கொல்லையால ஓடி போயிட்டாளாம். அடுப்புல பாலை வச்சு விட்டு பொங்கல சமயத்துல விட்டுட்டு போயிட்டாளாம். இன்னும் சில ஸ்திரீ அடுப்புல கோதுமை சாதம் வச்சிருக்காளாம். கோதுமை சாதம் அடிக்கிறவள் ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கணும். இல்லாமனா அது புடிக்கொழுக்கட்ட மாதிரி ஆயிடும். அதை ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அதை அடுப்புல வச்சுவிட்டு வேணு காரம் கட்டுட்டு போயிட்டாளாம். சில கோபிகள் பர்த்தாவுக்கு அபியங்க ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு இருக்காள். அவன் மூஞ்சி எல்லாம் அரப்ப தேய்ச்சுட்டு இருக்கான். வெந்நீர் எடுத்து விட போறான்னு அதுக்குள்ள வேணுகாரம் கேட்டுவிட்டாள். பரப்பு போட்டாள். அவன் இன்னும் வெந்நீர் தவளையை தேடிக்கிட்டு இருக்கான். சில கோபிகைகள் போஜனம் பண்ணிட்டு இருக்காளாம். இலையில அன்னம் வச்சு குழம்பு போட்டு இருக்காள். சாத்த விட்டுட்டு ஓடி போயிட்டாளாம். இன்னும் சில கோபிகைகள் பரிவேஷனம் பண்ணிட்டு இருந்தாளாம் பர்த்தாவுக்கு. இலையில சாதம் போட்டாள். குழம்பு கொண்டான்னா கொண்டு வரேன்னாள். அதுக்குள்ள வேணுகாலம் கேட்டுவிட்டாள். பரப்பு போட்டாள் இவள். இவன் இன்னும் குழம்பின்னு இருக்கான். குழம்புன்னு ஸ்தன்யபானம் குழந்தைக்கு பண்ணி வச்சுட்டு இருக்கிற போது வேணுகாலம் கேட்டுவிட்டாள். குழந்தைய கீழே விட்டுட்டு போயிட்டாள். இன்னும் சில கோபிகைகள் லிம்பந்தியா பிரமிருச்சோன்யா அஞ்சந்தியா அப்படி வாசனை தடவின்றிருக்காளாம் முகத்திலே. ஒரு பக்கம் தடவிண்டாள். இன்னொரு பக்கம் தடவிக்கிறதுக்குள்ள வேணுகானம் கேட்டு ஓடி போயிட்டாள். இன்னும் சில ஸ்திரீகள் உயர்ந்த கந்தங்கள் எடுத்து முகத்துல போட்டுருக்காளாம். உயர்ந்த அங்கராகங்களே பாதியில வேணுகானம் கேட்டு ஓடி போயிட்டாளாம். இன்னும் சில கன்னிகைகள் கோபிகைகள் மைய எடுத்து கண்ணில் போட்டுக்கணும்னு ஒரு கண்ணுக்கு மை போட்டுண்டாள். வேணுகானம் கேட்டுவிட்டாளாம். மையும் கையுமா ஓடி போயிட்டாளாம் பாதியிலே. இன்னும் சில கோபிகைகள் என்ன பண்ணினாள்? வியத்தியஸ்த வஸ்திராபரணா
காஷித் கிருஷ்ணாந்திகம். சில கோபிகைகள் ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரம் ஆபரணம் தரிச்சுருக்கிற சமயம் வேணுகானம் காட்டாள். இப்ப என்ன பண்ணினாள்? காதுல போட்டுக்கிற தோட்டம் எடுத்து மூக்குல வச்சு அமைக்கின்றாளாம், கையில போட்டுக்கிற கொலுச காலில் மாட்டிக்கின்றாளாம், இடுப்பு தியானத்தை கழுத்துல மாட்டிக்கின்றாளாம், கழுத்துல போட்டுக்கிற காசி மாலை எடுத்து இடுப்புல கட்டிக்கின்றாளாம், மேலாக்க எடுத்து இடுப்புல கட்டிக்கின்றாளாம், அரை வேஷ்டிய மேல போட்டுக்கின்றாளாம். இப்படி வித்தியஸ்த பாக்கியெல்லாம் விட்டுட்டு போனாள். குழந்தைய விட்டுட்டு போனா, பர்த்தாவை விட்டுட்டு போனாள், பாலை விட்டுட்டு போனாள், சாத்தை விட்டுட்டு போனாள் சொன்னாள். இங்க இதை மாத்தி போட்டுக்கிட்டு போனாள் நகையும் புடவையும். ஏன்னா ஸ்திரீகளுக்கு இந்த ஆசை மோட்சம் வந்தா கூட போகாதான். அதனால வித்தியஸ்த வஸ்திராபரணா காஷ்சித் கிருஷ்ணாந்திகம். அது ஸ்திரீகளா பிறந்து பார்த்தா தான் தெரியும். அது நமக்கு புரியாது, என்ன இப்படி தோணுமான்னு தோணும். அப்படியே அவளை நிஜம் சொல்ற ஸ்திரீகளை கூப்பிட்டு கேட்டா தெரியும். வித்தியஸ்த வஸ்திராபரணா காஷ்சித் கிருஷ்ணாந்திகம். கொடுக்க மாட்டாள் தன் ஆபரணத்தை, தன் புடவைய கொடுத்தா பொண்ணுக்கு கொடுப்பாள். எப்ப கொடுப்பாள்? அதுவும் இப்ப கொடுக்க மாட்டாள். வித்தியஸ்த வஸ்திராபரணா காஷ்சித் கிருஷ்ணாந்திகம். சுவாமியுடைய சமீபத்துக்கு போயிட்டாளாம் எல்லாரும். சுவாமி பார்த்தாள், என்ன கூட்டம் கூட்டமா அவரைகளே. கிருஷ்ணம் குசுமிதம் மனம் ராகேஷகர ரஞ்சிதம். காடெல்லாம் பூத்திருக்கு வந்திருக்கேளோ நாளாம் சுவாமி. பார்த்தா சொல்லியோ பரப்படுங்கோள். பிரதியாத கிருஹம் நேஹ ஸ்தேயம் ஸ்திரீபிஸ்ஸு மத்யமா. இருக்கப்படாது நாளாம். ஏதாவது கழங்கட்டுகளா இருந்தாலும் ராத்திரி காலம் இருப்போன்னு சொல்லலாம். சுமத்தியமாக யுவதிகள் நீங்களாம் வீணு அபவாதத்தை வாங்கி வைக்காதீங்கோ, இப்பவே பரப்படுங்கோ. பிரதியாத கிருஹம் பரப்படுங்கோ பரப்படுங்கோ நாளாம் சுவாமி. அதையும் தவிர்த்து ஸ்திரீகளுக்கு மோட்ச தர்மம் எது தெரியுமோ? பர்த்தூஷூஷணம் ஸ்திரீணாம் பரோ தர்மோஹ்யமாயயா தத்பந்தூனாஞ்ச கல்யாண்யா பிரஜானாமனுபோஷணம்.